ஹலோ மக்களே, வெல்கம் டு ஃபைசோன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஏன்ஷியன்ட் வெல்ஃபேர் அப்படிங்கிற கேம் தாங்க விளையாட போகிறோம். வந்த உடனே என் ஃப்ரெண்டு கால் பண்ணி மாப்பு இங்கே ஏதோ புதுசாக வாடா, இங்கே நிறைய காசு கிடைக்க போகுதுன்னு சொன்னதுனால இந்த கேம் போடலான்னு வந்துட்டோம். இந்த கேமில் ஆக்சுவலாக அப்படி சொல்லுவானுங்க. இவன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தூங்கிட்டு இருப்பான். அப்போ வந்து கால் வரும், இங்கே பா ப்ரோம் பானுங்க, உடனே வருவாங்க. அதாவது இவனுங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வெளில போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவானுங்க. எது ஜாலியாக கொஞ்ச நேரம் விளையாடலாம், ஏதாவது ஜாலியாக பண்ணலான்ட்டு வெளில போகலான்னு பிளான் பண்ணுவானுங்க. வாங்க ஓ என்ட்ரன்ஸா என்னடா இது? டேய் தம்பி, இதோ முன்னாடி வர்றான் பாருங்க. அவன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். தம்பி அப்படியே வெயிட் பண்ணு அண்ணனுக்காக வெயிட் பண்ண சொன்னேன் பாருங்க, அங்கேயே ஓடிட்டுருக்கான். எப்படியா இப்படிதான் ஓகேங்க வந்தாச்சு. இது நல்லா சூப்பராக இருக்கும்டா, வாடா என்ஜாய் பண்ணலான்னாங்க. கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டுப்பிட்டியே, இது என்ஜாயாடா. கீழே லாவால் விடுதா செத்துருவேன்டா, நாடு செத்துருவேன். இது பேரு என்ஜாயின்னு கூட்டிட்டு வந்து விட்டுப்பிட்டே. நல்லா இருப்பியா நீ? சரி இருங்க, முடிக்க ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர் தான், ஆனால் கீழே லாவா இருக்குது. ரியல் லைஃப்பில் கொஞ்சம் கஷ்டமானது. என்னது அது? ஒத்தையடி பாதையில் நானும் பார்த்தேன். ஐயோ தம்பி, எங்கேந்திர வந்த? ஐயோ என்னங்க இது? பக்காது அப்போ எங்க ஒத்தையடி பாதையில் நடக்க வர்றானுங்க. சரி பார்ப்போம், எப்படிதான் நடக்கிறதுன்னு தான் பார்ப்போமே. இதெல்லாம் சப்ப மேட்ரு அடி. இதுக்கு வேற ஸ்கிப் ஸ்டேஜ் தான். ஸ்டேஜை வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறானுங்க. நான் ஏதோ ஒரு தெரியாமல் விழுந்துட்டேன்னா அதுக்காக ஒவ்வொரு தடவையும் அப்படியே விழுவேன்னு நினச்சிக்கலடா. ப்ரோ பிளேயர் ஃபயர் ஜோன். நாங்களாம் ஒரு தடவை தப்பு பண்ணுவோம்டா, ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள்லாம் ப்ரோ பிளேயர்ஸ். யாரை காட்டிட்டு போயிடாதீங்க, புரியுது விடையதாக. நீ எல்லாம் ப்ரோவாடா? ஐயோ என்னடா இது? பொறுமையாக நிற்கவும் கூடாதுங்க, உடஞ்சிரும். ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு தடவையாச்சும் விழுவுறோம். இப்போ தான் வேறு பஞ்சு பேசினேன். நாங்களாம் ஒரு தடவை விழுவோம். ஏடா தலையை காணோம்? தம்பி ஏங்க தலையை காணோம், கையை காணோம். ஐயோ என்னதுல இது? உடையுமான்னு பார்த்தா உடையவும் மாட்டேங்குது. அப்பா சரியாயிட்டேன். பட் இதில் வந்து 2 பேராக இருக்கும். ஓகே பொறுமை அவ்வளோதாங்க. ஜம்ப் பண்ணி வந்தாச்சு இந்த சைடு. இப்போ எங்கடா போனோம்? அட்வென்ச்சர் தீம் பார்க்குன்னு கூப்பிட்டு வந்து உயிரை வாங்குறீங்கடே. நான் வீட்டில் உட்காந்து சோட்டா பீ வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பேன். கண்ட்ரி ப்ரூட்ஸ். இப்போ எங்கடா போனோம்? ஒரே இருட்டாக இருக்குது. ஐயோ இப்போ என்ன நடந்துச்சு? பாருங்க, அவனை இப்படி வேற கயிறு. ஓ இது ரோலரா? ஐயோ வந்துடாத. சரி நம்ம அது ஏதோ பக் ஆயிடுச்சு, நம்ம அப்படியே போவோம். எப்படிக்கா தம்பியே போப்பா, உன்னை ஏதாவது தாண்டி போகணுமாடா? போயிட்டான். ஐயோ இப்படி வரான். முடிச்சுட்டான் கதை. பொறுமையாக நின்றுட்டு தான் வெயிட் பண்ணேங்க. சரி வாங்க இந்த என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். போ ரிட்டன் போ. வா நீ வா. திருப்பி போகும்போது இவன் கூடவே வரணும். ஐயோ எங்க தொடவே இல்லைங்க, லைட்டாக டச் ஆனதுக்கு போயிட்டுடி. ஆனால் அநியாயம் பண்ணாதீங்கடாடி. கேம் நீங்கள் தான் உருவாக்குனீங்கன்னா ஆனால் அநியாயம் பண்ணுறீங்கடா. ஆடியோ லைக் சூப்பர் ஸ்பீடா? நான் என்ன அந்த அளவுக்கு வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டிங்களாடா? வரவே. ஐயோ எங்க ஜஸ்ட்டுங்க என்னங்க நடக்குது? இப்போ பக் ஆகிடுச்சா? போகுது. மொத்தம் செத்துட்டான். இது பின்னாடியே போகணும். பின்னாடி சூப்பர் ஸ்பீடு ஜம்ப். அப்போ எஸ்கேப்புங்க. ஏதோ பக்கு போல். நம்ம இது பக்கு மூலியமாக தப்பிச்சிட்டு இருக்கோம். இல்லை இந்த நேரத்துக்கு மாட்டியிருப்போம். ஏதோ பக்கு சேவியர். செத்துறான். அவன் செத்துட்டான் பாவங்க. பைப்பில் பக் இல்லை, நம்ம ஜெயிச்சிட்ருக்கோம். வந்தாச்சுங்க, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ என்னடா பண்ணும்?
அவ்வளோதான். இது மேலே தொடாமல் ஜம்ப் பண்ணி போகணுமாங்க. டே சிலி பாய்ஸ், இப்போ தாங்க ஒரு பஞ்சு பேசுனா பண்ணி முடிச்சு விட்டானுங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த தடவை வந்து இது மேலே அப்படியே டச் ஆகாமல் அவ்வளோதான். இதில் தாங்க நான் டே சிலி பாய்ஸ்ன்னா திருப்பி இதிலே விழுவுறேன். எனக்கு தேவைங்க இதெல்லாம். ஆக்சுவலாக ஓவராக வாய் பேசுனா இப்படி தான் நடக்குமா? இது ஏதோ கார்பெட்டாங்க, மேஜிக் கார்பெட் தேவையா ப்ரோ? என்னை பார்த்தா அவங்களுக்குலாம் எப்படா தெரியுது ஒரு ப்ரோ பிளேயரா? ஏதோ ஒரு தடவை விழுந்துட்டேங்கிறதுக்காக ரொம்ப பண்ணுறீங்களா? எங்கடா கூப்பிட்டு வந்துருக்கீங்க? ஐயோ ஏங்க, நான் வேறு கீழே வெயிலில் விளையாடுறேன்னா கண்ணு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. உள்ளே உட்காந்தா சிக்னல் வேறு கிடைக்க மாட்டேங்குது. ஓகே ஓகே. பார்ப்போங்க. வேறு டார்க்கால ஐயோ ஐயோ ஏங்க, நான் பார்க்கவே இல்லை. எனக்கு அந்த கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஓகே வந்தாச்சு. ஐயோ டே ஜம்ப் பண்ணண்டா. டே 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 இதில் என்ன கஷ்டம்? சீக்கிரம். இந்த தடவை எப்படியாவது தாண்டிடே. கைப்பில்லை தாண்டிடே. அவ்வளோதாங்க. இதெல்லாம் சப்ப மேட்ரு. ஆனால் எனக்கு ஏன் தாண்ட முடியலன்னு தெரில. அவ்வளோதாங்க வந்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே ஜம்ப் பண்ணணுமா? எங்கடா கூப்பிட்டு வந்து விட்டுருக்கீங்க? இவன் தான் பேசுகிறான். பி கேர்ஃபுல், யூஸ் த லிவர் டு ஓப்பன் த ட்ராப்பான். ஓகே எங்கடா மறைஞ்சிட்டான்? எங்கடா போனேன்? சரி பார்ப்போம். ஓகேங்க. லிவர் யூஸ் பண்ணுமா? இப்போ லிவர் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ட்ராப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. ஐயோ டைம் கம்மியாக இருக்குடா. டைம் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான், எஸ்கேப்பு. செகண்ட் ஸ்டேஜா? இவ்வளோ நேரம் பண்ணது அப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜாடா? என்னதுடா எவ்வளோ ஓட விட்றானுங்க. ஓ மை காட், என்னங்க இதெல்லாம்? இப்படிலாம் புதுசாக பண்ண எனக்கு மட்டும் எப்படா தெரியும்? எவ்வளோடா ரொம்ப பல்பாக கேட்குறானுங்க நம்மள. ஓகே இருங்க, வெயிட் பண்ணுவோம். ஏதோ கல் மாதிரி வருது. இந்த தடவை திருப்பி போயிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வெயிட் பண்ணுவோம். வாங்கப்பா. எப்படி புத்திசாலிடா நான்லாம். அவ்வளோதான். அப்படியே அலேக்கா இந்த சைடு வந்தோம்னா இது இப்போ நோறும். இது நோந்ததுக்கப்புறம் அப்படியே அலேக்கா இங்கே வச்சுட்டோம்னா ஸ்டேஜ் முடியுதா? டே நாங்களாம் யாருன்னு தெரியுமா? நான் ஒரு செகண்ட் பயந்துட்டேங்க. ஏன்னா இந்நேரம் விழுந்திருப்பேன். அவ்வளோதான், எங்கேயோ போகிறான். த்ரோன்னா முடிச்சு விட்டு விழாந்துன்னு அர்த்தம். எங்கடா போனேன் இப்போ? நான் வந்த வழியா? எது தெரிய மாட்டேங்குதே. அவ்வளோதான். ஆலேக்க ஒரு ஜம்ப். அப்படியே ஒரு ஜம்ப். அவ்வளோதாங்க வந்தாச்சு. இது என்ன செஸ்ட் மாதிரி இருக்கு? என்னடா பண்ணுற? என்னங்க ஏதோ தூக்குறோம். கத்தி எகுதுரா வந்துச்சு. இது கத்தி என்னடா பண்ணது? கத்தி வச்சுக்கிட்டு உள்ளே குதிக்கணுமா? என்னடா பண்ணும் சொல்லுங்கடா. மேலே ஜம்ப் மேலே போகிற மாதிரி வழி இருக்குங்க. எங்கே போனாலும் இந்த இடத்துக்கு தான் வரும். ஐ திங்க் வெளில போகணுமா கத்தி எடுக்கிறதுக்காக? ஐயோ ஓகே இருங்க, நம்மள அந்த இடத்துல ஸ்பான் பண்ணி விட்டுருவானுங்க. எங்கே போகிறது? எங்க டவுட்டாகவே இருக்குது. இது ஏதோ பக்கா. இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இருங்க அவ்வளோதாங்க. எடுத்து விட்டு இது பாதையை ஓப்பன் பண்ணி விட்ருக்கோம். இருங்க, ஏதோ பால் உருண்டுட்டு வர மாதிரியே எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கே. இன்னும் இன்ன வரைக்கும் எதுவும் வரல. மேலே வந்தாச்சு. இங்கே தான் வாட்டை கொடுத்துருக்கானுங்களா? ஆமாங்க. டே தம்பி ஏந்திரா. இங்கே எவனோ இருக்காங்க, பேசுவோம் இவன்ட்ட. என்னடா சொல்கிறான் மண்டப்பயலை? ஃபைண்ட் a way through the maze to get through the throne full of gold. மேஸுக்குள்ளே போடா, போய் எதையா கண்டுபிடிங்கிறான். டே என்னடா பண்ண? ஓ மை காட், எங்கெங்கே வந்திருக்கோம்? இந்த இடத்துல வந்திருக்கோம். அந்த சைடு போகக்கூடாது போல், இந்த சைடு குதிப்போம்.
இந்த சைடு வரக்கூடாதுங்க. அப்போ அந்த சைடு தான் போகணும். கரெக்டாக தான் போயிருக்கேன். இப்போ வருதுங்க கல். லாஸ்ட் டைம் பக் ஆகிடுச்சு போல். ஐயோ அப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இன்சைடு நின்றுப்போம். அவ்வளோதான். அலேக்கு மிஸ்ஸி எல்லாத்தையும் ஈஸியாக தாண்டி வந்தாச்சுங்க. ஓகே இன்சைடு வந்தாச்சு. இப்போ சொல்லியாக தானே போகணும். வந்திருக்கேன். இப்போ எங்கே வந்திருக்கோம்? எங்க மேஸுங்க. சண்டை போடணுமா? யாருக்கிட்ட? ராஜாடா இவனுங்கெல்லாம் இருக்க பக்கமே போகணுன்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. இவன் வேற பார்த்துட்டான். வாடா மண்டத்தலையா. மேஸில் மாட்டி விட்றேன். மாட்டிக்கிட்டாங்க மேஸில். எங்கே இருந்துடா வர? பின்னாடி சுற்றி வாடா. சுத்துது பூவி. ஒன்னாலாம் என்னை எந்த ஜன்மத்திலையும் பிடிக்க முடியாது. பொறுமையாக வா. ஐயோ 2 பேர் எப்படா வந்தீங்க? ஐயோ நம்ம கதையை முடிச்சிருவானுங்க போல இருக்கு. ஓடு. அச்சமில்லை அச்சம் என்பது. இவனை முடி. இவனையும் முடிச்சுட்டு நாடு முடிச்சிட்டேங்க. ஐயோ என்னங்க இது மேதான் இல்லை நம்மளை கொலை பண்ணுறதுக்கு வச்ச ட்ராப்பா? என்னங்க இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? இந்த மேஸ் எப்படியா முடிக்க ட்ரை பண்ணுவோம். இருங்க. அங்கே ஒருத்தர் முதல்ல அவனை முடிக்கணும். அவன் பார்க்காத நேரமாக பார்த்து போவோம். ஐயோ பார்த்துட்டான். அப்போ முதல்ல முடி அவனை. அவ்வளோதாங்க முடிச்சு விட்டாச்சு. இருங்க. அங்கே ஒருத்தர் இருப்பான். அவன் பார்க்கவே கூடாது. அப்படியே அலேக்க இப்படி போனோம்னா அங்கே எங்கே இருக்கானுங்க அப்படின்னு. ஐயோ எங்கடா இருக்கான்? ஐயோ பார்த்துட்டாங்க. வா இன்சைடு வா. வெட்டு. அவ்வளோதான் முடி. அங்கே ஒருத்தனுக்கான். அவன் பார்த்துடவே கூடாது. கடவுளே அவன் பார்த்துடவே கூடாது. நம்ம அப்படியே அலேக்க அப்படியே ஓடுவோம். இன்சைடு போவோம் முதல்ல. ஏன்னா லாஸ்ட் டைம் இன்சைடு தான் போனோம். இங்கே ஒருத்தர் இருக்காங்க 85ல். பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். சரி முதல்ல முடிச்சிடும். அவ்வளோதான் முடிச்சாச்சு. இப்போ என் சைடு போகணும். அவ்வளோதாங்க வந்தாச்சுங்க. மேஸே முடிச்சு விட்டாச்சு. இது ஒரு பேஸு மண்ணாங்கட்டி மேஸ். என்னதுடா இது? அவ்வளோதான். சப்ப மேட்ரு சால்ட்டு வாட்ரு. அந்த மேஸ் நான் 5 நிமிஷம்னு சொல்ல வந்தால் அதுக்குள்ளே இங்கே முடிச்சிட்டேன். அந்த மேஸை நான் 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன் மக்களே. அதெல்லாம் ஒரு மேஸாக கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்ன வரைக்கும் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் அந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்க. உங்கள் ரோப்ளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்க. எப்படியா தாண்டுவோம். நீங்களாம் லைக் பண்ணாதான் என்னால் இந்த ஸ்டேஜ் தாண்ட முடியும். எதுக்கு இப்படி ஒரு சின்ன பையனை கஷ்டப்படுத்துறீங்க? டேய் நின்று தொலை. என்னங்க இது நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான். சரி எல்லாம் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாம் அப்போ லைக் பண்ணிட்டீங்களா? அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜை தாண்டிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே எவனோ இருக்கான், பேசுவோம். கோல்டு கலெக்டட் 20. கோல்டு 20 கோல்டாங்க. 1 கலெக்ட் பண்ணியாச்சு, 2 கலெக்ட் பண்ணியாச்சு. இந்த தங்கத்தை அப்படியே தாங்கடா. 3 4 என்னங்க ஓனத்தரானுங்க. 6 7 இத்தனை கோல்டை வச்சுக்கோங்கிறானுங்களா இல்லை திருப்பி ஏதாவது சண்டை போட வைப்பானுங்களா? ஒன்றும் புரியலையே. இருக்கு பார்ப்போம். தம்பிங்களா பாவண்டே. எனக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்க. ஏன்டா கோல்டை கலெக்ட் பண்ணுறது கூட இந்த மாதிரி டாஸ்க் பண்ணி தான் கலெக்ட் பண்ணுமாடா? ஏன்டா இவ்வளோ நேரம் பண்ணுறது கூட ஓகேங்க. இந்த கோல்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு இவனுங்க பண்ணுறத ஐயோ. எனக்கு அந்த கோல்டே வேணாண்டா. என்னை உயிரோட வெளில விட்டுருக்கடா. மம்மியை என்னை வெளில விட சொல்லு. என்னை வெளில விட்டுருக்கடா. போதுண்டா கோல்டு வேணாம். சரிங்க என்ன பண்ணும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம அடுத்த கேம் பிளேவாக 99 நைட்ஸ் போட போகிறோம். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன்.
99 நைட்ஸ் நம்ம சீக்கிரமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட அதை ஃபுல்லாக வந்து முடிச்சதே இல்லை. பாதியிலே போயிடுவோம். இந்த தடவை நான் கிளாஸில் நல்ல கிளாஸை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக இந்த தடவை முடிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சபதத்தில் இருக்கேங்க. சரி. ஆமாம். என்னடா கோல்டு வர மாட்டேங்குது. ஓகே, இது எங்கடா கூப்பிட்டு போகுது? ஜெயிலா? என்னடா தப்பு பண்ண? ஜெயிலுக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க. எங்கே அவனையும் காணும். என்ன பண்ணிக்க? ஓ, லிவர் இருக்கா? இறக்கி விடுக்கல. இன்னும் ஏதோ உடையிற மாதிரியே இருக்குது. அந்த இடத்துல போய் உடஞ்சி விழுந்துச்சுன்னா பிரச்சனை. என்ன 0 to π? ஓ, இங்கே 5 பேர் இருக்கானுங்களா? முடி. யாரு நினைச்ச? ரஜண்டா. எங்ககிட்டயே வா. எங்க தர வந்த? இருங்கடா, கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கடா. நீ சாவு. நீ ரொம்ப ஆட்டம் காட்டுற. இருங்க, கொஞ்சம் ஹெல்த் ஏற்றிக்கலாம். இந்த ஹெல்த் வச்சுலாம் சண்டை போட. டே தம்பி, எங்கேந்திர வந்த? முடிச்சு விட்ருவோம் போல இருக்கேங்க. முடிச்சு விட்டாங்க. சூற விட்டா. ஐயோ, அடுத்த தடவை கொஞ்சம் உஷாராக இருக்கும். ரீஸ்பானா? இவன் ஒருத்தன் தானா? நான் எவ்வளோ பெரிய ராஜா தெரியுமாடா. இவனுங்க வேறு திருப்பி வேறு வரானுங்க. வாங்கடா, வேணா வெட்டினா வெட்டு. உன்னால் என்ன இங்கே வர முடியுமா? வாடா தம்பி, வா. ஓய், வாங்கடா இங்கே வாங்கடா. முடிஞ்சா இங்கே வாங்கடா. வாங்கடா இங்கே வாங்கடா. எங்கடா இருக்கீங்க? வாங்கடா இங்கே வாங்கடா. கண்ட்ரி ப்ரோக்ஸ். என்னங்க ஏதோ சாவி தரானுங்க. ஓ படி. சூப்பர் ரெடி. சூப்பர். ஓகேங்க. அவ்வளோதான், வந்துச்சு. ஓகேங்க வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ என்னது இது? ஓகே. இப்போ வந்து திருப்பி இங்கே வந்து இவனுங்க டாஸ்க் கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்களா? முடிச்சு நம்ம போய்கினே இருக்கணுமா? ஓகே. வா, பொறுமையாக வா. ஓகே. என்னங்க இதோ தள்ள முடியல. டே தம்பி, அப்பா, இவ்வளோ பலசாலியாடா இவன். அப்போ மை காட். என்னங்க அத்தனையும் முடிச்சு வந்துட்டு அசால்ட்டா? ஏதோ கன்னு தரணுங்க. கடைசி ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். பாஸ் ஃபைட். இவ்வளோ நேரம் பண்ண ஃபைட் இல்லாமல் பாஸ் ஃபைட் வேறையா? கொஞ்சம் ஈஸியாக வைங்கடா. கிராபு ராக்கெட் லான்ச்சரா? என்னடா நடக்குது? ஏங்க அவன் வந்துட்டு இருக்கும் போது கூட்டிவிட்டு அடைக்குங்க. தம்பி நம்ம கூட இருக்கிறதுக்காக வந்திருக்கான். அங்கேருந்து ஏதோ ஜெயிண்ட் வர விட போகிறாங்களா? நினச்சேங்க. காசுப்பட்டது என் தப்பு தான். ஐயோ, தெரியாமல் காலை வச்சுவிட்டேன். முடிஞ்சு விட்டேன். ஐயோ, ஏங்க நல்லா தாங்க இருந்துச்சாங்க. ஈஸி தான், கஷ்டம்லாம் இல்லை. பார்த்துக்கலாம். சீக்கிரம். ஏங்க 2 பேர் பாருங்க ஒரே மாதிரி. ஒருத்தன் பறக்கிறாங்க மேலே. அவன் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் கால் கூட வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். கட்சின்லாம் போகுதுண்டா. பாருங்க, திருப்பி அவன் அந்த இடத்துல நடத்த வரான். பாருங்க, அந்த இடத்துல வரான். வாட தம்பி, வா. எங்கடா ஆளையே காணோம். ஏங்க ஆளே இல்லைங்க. யாருங்க அடிக்க சொல்கிறான்? யாரடா நான் அடிக்கணும்? யாருங்க அடிக்க சொல்கிறான்? ஏங்க பக்குங்க மக்களே, பக்கு ஆகிடுச்சு. ரீஸ்பெண்ட் தான் பண்ணோம். பக் ஆகிடுச்சு. எங்கே அவனுமே இல்லை. அவனை போய் அடிங்கிறான். ஆள் கண்ணிலே தெரிய மாட்டேங்கிறான். ஆனால் அவனை எப்படி அடிக்கிறது? பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோவை திருப்பி கூட பாருங்கள். அவன் எங்கேயுமே இல்லை. அவனை எப்படி அடிக்கிறான்னா நான் எப்படிங்க அடிப்பேன்? மாண்டப்பேன். இந்த தடவை அவன் வரலன்னா கடுப்பாயிடும்டா. எங்கடா? ஓகே.
சீக்கிரம் 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 கட்சின்லாம் போதும்டாடி. அதை உடச்சிட்டு அவனை வரீங்கடா. டே அவ்வளோதாங்க முடிச்சுட்டேன். ஐயோ நம்ம எழுத்த குறைக்கிறாங்க. ஓ நீ அந்த மாதிரியா? வா 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 பக்கத்தில் வா. ஓகே கொஞ்சம் தான் இருக்குது. முடிச்சு விட்ருலாம். ஈஸி பிசி. வா 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 நீயா நான் பார்க்கலாம்டா. மண்டப்பேன் என்னை ரொம்ப படுத்துகிறாங்க. இன்றவெல்லாம் சுற்றக்கூடாது. ஐயோ இன்னொரு கீழே வேறு விழுந்திருக்கேன். ஹெல்த் வேறு ரொம்ப குறையுதுங்க. மறைஞ்சிட்டான். முடிஞ்சிருச்சா? டே முடிச்சிட்டாடா நான் அவனைய. ஏங்க அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டானோ ஏங்க? ஆனால் கொஞ்சம் ஹெச்பி இருந்துச்சுங்க கடைசியில். அவ்வளோலாம் முடிக்கல அவனைய. கடைசியில் கொஞ்சம் ஹெச்பி இருந்துச்சு. எனக்கு பாருங்க ஹெச்பியை என்னையே முடிச்சிருப்பாங்க. விட்டுருதா காசுக்கு ஆசைப்பட்டு வந்து இங்கே வந்து அவனை அடிக்கிறதா இருக்குது. ஏதோ நான் ஒரு ப்ரோ பிளேயருங்கிறதுனால சமாளிக்க முடியுது. ஐயோ டேய் டேய் எதெல்லாம் அசிங்கப்படுறோம். என்னங்க இந்த கேமில் இவ்வளோ அசிங்கப்படுறோம்? ஓ மை காட். ஓ ரீஸ்பேன் ஸ்டேஜா? ஓகே இருங்கங்க வருது. பொறுமையாக வரட்டும். நீ வாக்கண்ணா திரவனை விடுறதாவே இல்லைடா. அவ்வளோதான். நீ சுற்றிக்கினே இரு, நான் ஏறிக்கினே இருக்கேன். டே என்னடா எங்க இது என்னங்க இது சுத்தாது போல இருக்கு. அப்படியே ஒரு ஜம்ப்பு அலேக்கா. ஐயோ ஓ மை காட் அவ்வளோதான். இதில் ஒரு ஜம்ப்பு, இதில் ஒரு ஜம்ப்பு, அடுத்தது ஐயோ இன்சைடா. சரி அடுத்த தடவை வரும்போது ஷார்ப்பு. ஓகே டி கொஞ்சம் அநியாயங்க. ஓகேங்க. இப்போ இந்த தடவை வரும்போது இது மேலே இன்சைடு வரும். ஓகே அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அப்படியே ஒரு ஜம்ப்பு. மிஸ் ஆயிடுச்சே. ஏறு ஏங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருந்தா. ஓகே அப்படியே மிஸ் ஆகுதே. அவ்வளோதாங்க. இந்த சைடு வரும். இப்போ டே கரெக்டாக தான்டா ஜம்ப் பண்ணேன். ஏங்க கொஞ்சம் ஓவருங்க. கரெக்டாக தாங்க ஜம்ப் பண்ணேன். என்னங்க வரமாட்டேங்குது. திருப்பி வந்துருச்சு. ஓகே அவ்வளோதான் ஒரு ஜம்ப்பு. சுற்றிக்கினே இருக்குங்க. இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. அவன் தெளிவாக பிளான் பண்ணி கட்டியிருக்கான். இந்த ஸ்டேஜெல்லாம் முடிக்கவே முடியாதுங்க. ட்ரை பண்ணுவோம். ஓகே அப்படியே ஆப்போசிட்டு. அடுத்தது ஓகே இப்போ இன்சைடு வருங்க. அவ்வளோதாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறிட்டேங்க. இது ரெண்டாவது. அது ஓ மை காட். எங்க கரெக்டாக ரெண்டாவது ஜம்ப் பண்ணிட்டு மூணாவது ஜம்ப் பண்ணும்போது மிஸ் ஆகிடுச்சு. சரிங்க நான் இதை கிராஸ் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே மக்களே ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜை வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணி வந்துட்டேங்க இந்த இடத்துக்கு. இப்போ இவன் ஏதோ சொல்கிறான் பேசுவோம். அவாய்டு த லேசர் இட் இஸ் டெட்லியாங்க. தேர்றா
ஓகேங்க. இப்போ வந்து எப்படி போடுறோன்னு பார்க்கலாம். டே ஓ, அந்த லைன்லேயே நான் நிற்கக்கூடாதா? சரிங்க. ஓகேங்க. இந்த தடவை பாருங்கள் அப்படி கரெக்டாக போய் அதை தாண்டவுன்னு. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது கேம் ப்ளே. அவ்வளோதான். அலேக்கா இப்படியே வரணும். அலேக். இன்சைடு வா. அவ்வளோதான். ஏங்க அவனுங்க பாருங்க, நமக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தாருங்க. பாவி பசங்க என்னங்க இவ்வளோ முன்னாடி போயிட்டானுங்க. லேசெல்லாம் உங்களுக்கு அசால்ட்டு மேட்ருங்க. இன்சைடு நின்றுப்போம் இப்போதைக்கு. இன்சைடு இப்போ. ஓகே இன்சைடு நின்றுப்போமா? இன்சைடு இப்போ போகணும். போய் டக்குன்னு போய் நிற்கணும். நின்னாச்சு. எங்கே லேசர்? ஓ, நீ அங்கே தான் இருக்கியா? சரி, நான் இந்த இடத்துக்கே வந்துட்டேன். ஓகேங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் இப்போயாச்சும் முடியாதாடா? ஏண்டா இன்னமும் இருக்கா? ஐயையோ, மறுபடியுமா அந்த மாதிரி இருக்குங்க எனக்கு. இப்போ என்னது இது? ஜம்பா? ஒன்றும் ஆகலையே, கீழே தான் விழுந்து வந்தேன். இப்போ எதுவும் மேலே ஏறுறானுங்க, நம்மளும் மேலே ஏறுவோம். எங்கடா போகிறீங்க? எங்கங்க வேலை போய்கினே இருக்கானுங்க. ஏண்டா அடியே எல்லாம் என்னடா இவ்வளோ கஷ்டமானது? எங்கடா இருக்கும்? ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் திருப்பி இந்த டார்க்கான இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஏறணுமா? டக்குனு நம்ம முதல்ல முடிகிறோம். கான்ட்ரிபியூட்ஸ் அப்போனா அதை முடிக்கக்கூடாது. நல்லா மக்களே இந்த வீடியோ பார்க்குறாங்க, மறக்காமல் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ, திருப்பி போடு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இந்த வீடியோ அவ்வளோக்கா ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்தளவுக்கு இது வர்த்து இல்லை. ஏன்னா இது போய்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி ஹாபி கேம்ஸ்லாம் இந்நேரம் முடிஞ்சிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும். எஜ்ஜில் நிற்கணும். ஓ மை காட், சாரிங்க, கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. எஜ்ஜில் நின்று ஜம்ப் பண்ணால் மூவ் மட்டும் பண்ணிட்டேன், அதனால் அப்படி ஆகிடுச்சு. உங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் சொல்லித்தர மாதிரி பண்ணுங்கள். கன்ஃபார்ம் கிராஸ் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு. இந்த எஜ்ஜு ஓகேங்க. அவ்வளோதான். அலேக்கு ஒரு ஜப்பு. என்னடா இவர் மேலே ஏறி நிற்கிறாரு? ஓகேங்க. அலேக்க ஒரு ஜம்ப் பண்ணிட்டோம்னா இந்த சைடு வந்துடுவோம். அவ்வளோதான், இப்போ மேலே ஏறியெல்லாம். என்னடா இது? ஓகேங்க, இந்த சைடு வந்து இப்போ இன்சைடு ஏறணுங்க. ஏறிட்டுருக்கேன். ஓ மை காட், இது திருப்பி எஜ்ஜில் நின்று இப்படி ஒரு அடுத்தது இப்படி ஒன்று அடுத்தது. டேய் என்னடா இங்கே வந்துட்டேன். சாகிற மாதிரி எதாவது இருந்தால் கூட திருப்பி ரீஸ்பான் ஆகி போகலாங்க. இதில் விழுந்தா சாக மாட்டேங்கிறானே. டே தம்பி, இதில் எதாவது சாகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட திருப்பி மேலே போயிடலாம். ஆனால் இந்த இடத்துல இருந்தெல்லாம் ஏறுறது என்னங்க இது? சரி வாங்க ஏறுவோம். சரி ஓகே மக்களே, மேலே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அந்த டார்ச்சு தட்டி தான் நம்ம கீழே விழுந்துருந்தோம் லாஸ்ட் டைமு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்சைடு ஜம்ப் பண்ணி என்சைட்ராக போகணும். இப்படி ஏறி போகணுமா? இப்படி போனால் அது எங்கேயோ போகுது. நம்ம இன்சைடே போக ட்ரை பண்ணுவோம். அடுத்தது ஒரு ஜம்ப்பு. அப்போ ஒரு சேர்ந்து பயந்துட்டேங்க, வரமாட்டோமோன்னு. அவ்வளோதான் அசால்ட்டே. இதுக்கு மேலெலாம் அசால்ட்டுங்க. இதுக்கு மேலெலாம் எங்கேயும் விழுவ மாட்டோம். விழுந்தாலும் சின்ன டிஸ்டன்ஸ் தானே. இதோ இங்கே தான், இந்த மாதிரி தான் விழுவோம். கீழே வரைக்கும் போய் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வரணும், அந்த மாதிரி பயம் இல்லை. ஆனால் இதுவுமே கொஞ்சம் நேரத்துக்கு அவ்வளோதான், எங்கேயோ வந்துட்டோம். அவ்வளோதான், எஸ்கேப் பண்ண நினைக்கிறேங்க. என்னடா சாவி வேணும் திருப்பி புதுசாக ஏதோ போடுறீங்க? ஓ மை காட், அந்த சாவி. அந்த சாவி அந்த சைடு இருக்குங்க. இப்போ நான் அந்த சைடு இப்போ ஜம்ப் பண்ணி போகணும். இந்த டைமில் விழுந்தனா கூட போச்சா? அவ்வளோதாங்க. அலேக்கா ஒரு ஜம்ப்பு. தம்பி ஒன்றும் கேட்கல. டேய் சரிங்க, நான் திரும்பி மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, நான் அங்கே இருக்க கீ எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இது பற்றி இனிமேட்டு நான் முன்ன சொன்ன மாதிரி தாங்க ஈஸிங்க. இனிமேட்டு பார்த்தீங்கன்னா ஈஸி. ஆனால் அந்த கீ எடுக்கிறதுக்குள்ளே நான் எத்தனை தடவை கஷ்டப்பட்டு எனக்கு ஒருத்தருக்கு தாங்க தெரியும். அப்பா ஒரு வழியாக வந்தாச்சுங்க. ஓப்பன் த டோர். ஓகே, கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடுவோமா? தம்பி போடுறா டி டான் 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 டான்.
ஓகே உங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ உங்களோட ரோப்ளாக்ஸ் ஃப்ரெண்டுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைபில் என்ன நடக்க போகுது நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அது எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது பெரியவே ஒரு பெரிய 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 சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி வாங்க இந்த தடவை நம்ம ஸ்பீடு பார்த்து எடுத்து வந்துருக்கோம். இப்போ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உள்ளே போயிட்டியா? உள்ளே போகவே முடியலங்க. முடிச்சுட்டு வந்துட்டா உள்ளே போக முடியாது போல். இந்த இடத்துல தாங்க ஆரம்பித்தோம். இப்போ வந்து இந்த இடத்துலையே முடிக்கிறோம். ஏன்டா இந்த இடத்துக்கு போக முடியல? நான் அந்த இடத்துல தான்டா. நான் ஆல்ரெடி கேம் முடிச்சிட்டேன்டா. ஓகே திருப்பி இது மாதிரி ட்ரை பண்ணுவோம். உள்ளேயும் போக முடியலங்க. அவ்வளோதான் இதான் கேம் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஓகேங்க எனக்கே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஆனால் கேம் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன்.